ஹாய் கைஸ், டுடே நான் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம். ஸ்வீட் பொங்கலுக்கு தேவையான பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கீ, பச்சரிசி, முந்திரி பருப்பு, கிரேப்ஸ் இதுதான் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ½ டம்ளர் பாசிப்பருப்பு. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது ரெண்டையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு பாசி பருப்பு போட்டு லைட்டாக வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியும் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 6 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்புக்கும் சேர்த்து. இந்த சைடு வந்து ஜாகரி வந்து வாட்டரில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா அதை மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு ஜாகரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கிரேப்ஸும் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நல்லா கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நிறைய கீயை நம்ம ஊற்றலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் எவ்வளோ கீ நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா கீ வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணோன்னே. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அதை சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா அப்போ தான் வந்து அந்த ரைஸோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.